துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு 471 நாட்களுக்கு பின் ஜாமீன் வழங்கிய உச்சநீதிமன்றம். முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கியது உச்சநீதிமன்றம். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி 471 நாட்களாக சிறையில் உள்ள நிலையில் ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் கடந்த 2023 ஜூன் 14ஆம் தேதி செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அப்பஸ் எஸ் ஓகா, அகஸ்டின் ஜார்ஜ் மஷி அமர்வு உத்தரவிட்டுள்ளது. செந்தில் பாலாஜிக்கு பிணை கிடைத்ததற்கான 2 முக்கிய காரணங்கள். செந்தில் பாலாஜி நீண்ட நாட்களாக சிறையில் இருக்கிறார் என்பது முதல் காரணமாக கருதப்படுகிறது. வழக்கு விசாரணை நிறைவடைய நீண்ட நாட்கள் ஆகும் என்பதும் இதன் முக்கிய 2ஆம் காரணமாக கருதப்படுகிறது. இந்த 2 காரணங்களையும் சேர்த்து நீண்ட நாட்களாக ஒருவரை விசாரணை என்ற பெயரில் சிறையில் தொடர்ந்து வைத்திருக்க முடியாது என கூறி உச்சநீதிமன்றம் பிணை வழக்கு உத்தரவிட்டுள்ளது. இதை தொடர்பாக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் NR இளங்கோ செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியே வருவார் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி கடந்த 15 மாதங்களாக விசாரணை குற்றவாளியாக இருப்பதால் அவரின் அடிப்படை உரிமைகளை கருத்தில் கொண்டு உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் வழங்கியுள்ளது. ஒவ்வொரு திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி கையெழுத்து போட வேண்டும். இவ்வழக்கு தொடர்பான அனைத்து விசாரணைகளுக்கும் அவர் ஒத்துழைப்பு தர வேண்டும். இன்று மாலை அல்லது நாளை காலை அவர் சிறையில் இருந்து வெளியே வருவார் என தெரிவித்தார். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.